களி துள்ளிய காளிதன் காலில். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பைக்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க, மிரர் இருக்கு, அது பெரிய புண்டை, இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. இந்த ரைட்டு லெஃப்ட் போறப்பதான் என்ன பண்றது, இந்த பப்ளிக் டாய்லெட்ல போகும்போது அடுத்தவங்க சொன்னி என்ன கலர்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு இப்படி பார்ப்பானுங்க. அந்த மாதிரிதான் ரைட் எடுப்பானுங்க. ரைட் எடுக்கும்போது ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோஸ்ட் பண்றீங்க, நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். ஏய் என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய் அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை போறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே, கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலே, மாட்டு மாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே, வாழ்த்துட்டு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவும்ல, செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில.